ஃபர்ஸ்ட் இந்தியன் பிரசிடென்ட் யாரு? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இந்தியன் தாத்தா யாரு? பேர் சொல்லுங்க. பேர் சொல்லுங்க. காட்டுற தெரியலையா? யோ அவருக்கு எனக்கு பழக்கமே கிடையாதுயா. ரிபப்ளிக் டே எப்போ? ரிபப்ளிக் டே எப்போ? தமிழ்ல சொல்லுங்களேன். இங்கிலீஷ் தெரியாதா? 39. பின்னாடி போறீங்க. முன்னாடி. முன்னாடியா? ஏன் சார் இத முதல்லயே சொல்லக்கூடாதா? சொல்லிருந்தா அப்பயே தெரியாதுன்னு சொல்லிருப்பேன் நானு. ஜூம் போமே உங்களுக்கு. ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா என்ன? இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் எழுதுனது. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? ஃபர்ஸ்ட் இந்தியன் பிரசிடென்ட் யாரு? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஆப்ஷன் சொல்றீங்களா? இவர்தான் அது. இவர் யார் தெரியுமா? தெரியல. தெரியுமா தெரியாதா? தெரியாது தெரியாது தெரியாது. நெய்பர் நினைக்கிறேன், பக்கத்து வீட்டுல இருந்தாரு, மறந்துட்டேன். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. ஐயோ கண்டென்ட்டா நல்லா பாருங்க. சீரியஸா காமராஜரா? ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. நீ ரொம்ப அழகா வளர்த்திருக்க. நன்றிங்க. அங்கே பார்த்த மாதிரியே இருக்கு. இந்தியன் தாத்தா. இந்தியன் தாத்தா யாரு? இந்தியன் டூ பார்த்தது இல்லையா? யார் தெரியலையா உங்களுக்கு? நீங்க உங்க தாத்தா பேரு எங்கே பேனர்ஜியை காணோம்? என்ன தேடுறாங்க? கையாளு ஞாபகம் இல்லை. ஏதாவது ட்ரை பண்ணுங்க. ஜவஹர்லால் நேரு மாதிரி இது யார் பேர் தான்? தெரியலையே. இவர்தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் பிரசிடென்ட். யாரு? பேர் சொல்லுங்க. பேர் சொல்லுங்க. காட்டுற தெரியலையா? யோ அவருக்கு எனக்கு பழக்கமே கிடையாதுயா. தெரியலக்கா. நல்லா பாருங்க. தெரியல. இது யாருன்னு தெரியலையா? தெரியாது தெரியாது தெரியாது. ஓ நெக்ஸ்ட் இயர் விஜய் தான், அது தெரியும். சிஎம் நெக்ஸ்ட் இயர் விஜய்ன்னு தெரியுமா? சிஎம் நீங்களே போட்டுருவீங்களா ஓட்டு? நானே கல்லோ கல்லு. எனக்கு இன்னும் 18 ஆகல. 18 ஆயிட்டா போட்டுருவேன். என்னடி இது? இவர் யார் தெரியுதா? ராஜேந்திர பிரசாத் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட்டா? அப்படியே எப்படி சொன்னீங்க கரெக்டா? ஜிகேல படிச்ச மாதிரி ஞாபகம். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. இவர் யாருன்னு தெரியுதா? ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆமா ராஜேந்திர பிரசாத். ராஜேந்திர பிரசாத். இவர் தான் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. நேம் என்கிட்ட கேக்குறீங்க, நீங்க சொல்லுங்க. கூகுள் கூட போட முடியாது. ராஜேந்திர பிரசாத். இப்போ பிரசிடென்ட் யாரு? ஒரு லேடி. நிர்மலா சீதாராமன் இல்ல. லேடினாலே நிர்மலா சீதாராமன் தான் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இல்ல, நிறைய டாக்ஸ் எல்லாம் போகுது காசு. பாப்கார்ன் வாங்கினா ஏன்பா இதுக்கு போய் இப்படி கோவப்படுற? நீ வேணா கோவப்படு. என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி? நீ வேணா சண்டைக்கு வா. இப்போ பிரசிடென்ட் யாரு? இந்தியன் பிரசிடென்ட். பிரசிடென்ட் தெரியலையே. இப்போ பிரசிடென்ட் யாரு? ஒரு கேர்ள் தெரியும், ஞாபகம் வர மாதிரி. கெஸ் பண்ணி பாருங்க ஏதாவது. அவங்க ட்ரைப்ல இருந்து வந்திருப்பாங்க. பேர் தான் ஞாபகம் வர மாதிரி. ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யாரு? இந்தியன் ராஜேந்திர பிரசாத். டாக்டர் ராஜேந்திர சொல்றீங்க போல. பிரசாத். இப்போ பிரசிடென்ட் திரௌபதி முர்மு. பின்றால இப்போ பிரசிடென்ட் யாரு? இப்போ பேர் தெரியல. திரௌபதி முர்மு. திரௌபதி முர்மு இப்போ பிரசிடென்ட். ரிபப்ளிக் டே எப்போ வருது தெரியுமா? ரிபப்ளிக் டே ஐயோ ஆகஸ்ட் 15. இண்டிபெண்டன்ஸ் டே. இந்த மாசம் தான். 29. பின்னாடி போறீங்க. முன்னாடி. முன்னாடியா? ஏன் சார் இத முதல்லயே சொல்லக்கூடாதா? சொல்லிருந்தா அப்பயே தெரியாதுன்னு சொல்லிருப்பேன் நானு. ரிபப்ளிக் டே எப்போ வருது தெரியுமா? ரிபப்ளிக் டே எப்போ வருது தெரியுமா? எப்போ? ஜான்வரி 26. எத்தனாவது ரிபப்ளிக் டே? 78. நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி வேர். ரிபப்ளிக் டே எப்போ வருது தெரியுமா? 26. 26 வருது. எத்தனாவது ரிபப்ளிக் டே இது? 76 நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சம ரிபப்ளிக் டே எப்போ? ரிபப்ளிக் டே எப்போ? தமிழ்ல சொல்லுங்களேன். இங்கிலீஷ் தெரியாதா? தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான். தமிழ்ல சொல்லுங்க. குடியரசு தினம். ஜனவரி 26. இது எத்தனாவது குடியரசு தினம் தெரியுமா? 76 நினைக்கிறேன். ரிபப்ளிக் டே எப்போ வருது? ஜான் 26. சம ரிபப்ளிக் டே ஃபர்ஸ்ட் எப்போ இந்தியாவில் செலிப்ரேட் பண்ணுறோம்? 1947. அது இண்டிபெண்டன்ஸ் டே. அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறது நான் வாழ்க்கையில. ஃபர்ஸ்ட் ரிபப்ளிக் டே எப்போ கொண்டாடினாங்க இந்தியாவில்? 26. ஜான்வரி 26. அதுதான். ஏறு
இயர் 1949. ஐயோ எனக்கு தெரியுமே. பாத்தீங்களா செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல கத்து தர்றேன். ரிப்பப்ளிக் டே எப்போ வருது? Jan 26, ஓகே, ஃபர்ஸ்ட் ரிப்பப்ளிக் டே எந்த இயர்ல நம்ம 1949. இல்லையே, எப்படி சொல்றீங்க 1949? புரியல. 1949 எப்படி சொல்றீங்க? அப்பதான் கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணி 1950ல இருந்து ரிப்பப்ளிக் டே அனௌன்ஸ் பண்ணி அப்பத்துல இருந்தா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து இவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? நம்ம லாஸ்ட் ஸ்டூடண்ட். அட பாவி ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஃபர்ஸ்ட் ரிப்பப்ளிக் டே எப்போ இந்தியாக்கு? எந்த இயர்ல? 1946. எப்படி 46 சொல்றீங்க? 19ல தாங்க வரும். இல்ல, நம்ம 1946 எப்படி கரெக்டா சொல்றீங்க? படிச்சதுனா தான் சொல்றேன். அப்ப இண்டிபெண்டன்ஸ் டே எப்போ கிடைச்சது நமக்கு? அதுவும் 1946 தான். யார் சாமி இவன் எங்க இருந்து வந்திருக்கான்? சரி அது தெரியல. 1947ல. அதுக்கப்புறம் தான் நமக்கு ரிப்பப்ளிக் டேவே நம்ம கொண்டாடணும். 1950. அப்போ ரிப்பப்ளிக் தானே ஃபர்ஸ்ட் கொண்டாடணும். அப்போ ஏன் ரிப்பப்ளிக் டே சார்? ஃபர்ஸ்ட் ஃப்ரீடம் கிடைச்சது தானே ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா தானே ஃப்ரீடம் கிடைச்சா தானே நமக்கு நம்ம ஒரு இது ரெடி பண்ண முடியும், அரசியலமைப்பு சட்டம். ஓ நீ அப்படி வரியா? ஜூம் போமே உங்களுக்கு. ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் யாரு? ஃபர்ஸ்ட் அப்படின்னா என்ன? ஏன் காசிங் அரசியல் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதுனவர். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கியவர், கொண்டு வந்தவர் இந்தியா. ஐடியா அதாவது தெரிஞ்ச பேர்லாம் சொல்லி பாருங்க. எனக்கு தெரிஞ்சது 2 பேர். மகாத்மா காந்தி தெரியும். எனக்கு ஃபர்ஸ்ட் 5th படிச்சேங்க சோஷியல், அவ்வளோதான். இப்போ என்ன படிக்கிறீங்க? இப்போ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன். ஓ இன்னும் 10 வருஷத்துக்கு அதையே படி. சரி, கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சது யாரு? தெரியாதுங்க எனக்கு. கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சது யாரு தெரியாதா? என்ன சொல்ற? அவளுக்கு தெரியும். குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் யாரு தெரியுமா? தெரியல. இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதுனவர் அம்பேத்கர். ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் யாரு? அம்பேத்கர். ஃபாதர் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் சாரி, ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. அம்பேத்கர். கரெக்ட். இது உங்களுக்கு தெரியும். ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் டாக்டர் அம்பேத்கர். ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் யாரு? அம்பேத்கர். ஓகே, ஏன் ஒரு ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்? காசு அவர் தான் லா ரிட்டர்ன் பண்ணாரு. சரி, உங்களுக்கு நான் வந்து ஆப்ஷன் தரேன், ஓகேவா? காந்தி. காந்தியா? நேரு, அம்பேத்கர். அம்பேத்கரா? இருங்க, எப்படி நேரு? அப்படின்னா திருவள்ளுவருங்கிறவர் பாப்பையாவுக்கு காப்பி டீ வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிற அசிஸ்டன்ட் கூட சொல்லுவீங்க போல இருக்கே. நீங்க என்ன சொன்னீங்க? அம்பேத்கர் சொன்னேன். சும்மா அம்பேத்கர் தான் கரெக்ட். மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்க?